நம்முடைய சுஜோக் முதிரை சிகிச்சை அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மைல் முத்ரா ஹீலிங் சொல்லியிருக்கேன். அதில் வந்து கடைசியாக அவர் சொன்ன சாப்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்முடைய மாணவர்களோட வேண்டுகோள்னு கேட்டிங்கன்னா, சார் அந்த புள்ளிகளை நீங்கள் வந்து காணொலியாக விளக்கலை அப்படிங்கிற அதுக்காக தான் இப்போ இந்த இது நம்ம வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன ஒரு கான்செப்ட் தான். என்ன கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கை எடுத்துக்கிட்டோம்னா கையில் வந்து நம்முடைய கட்டை விரல் வந்து ஸ்பிரிட் நியூட்ரோ, இந்த நம்முடைய ஆள்காட்டி விரல் வந்து ஹெட்ரோ, இது வந்து நியூட்ரோ, இது வந்து ஹோமோ, இது வந்து நியூட்ரோ. இதுதான் நம்ம கையில் இருக்கக்கூடிய சக்திகள். இப்போ இதில் என்ன நம்ம காமிச்சிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையை ரொம்ப கிளியராக நம்ம காமிச்சிருந்தோம். இந்த கையை காமிச்சிருந்த போது பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் ஒன்றா கொடுத்துருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 நம்பர் 2. நம்பர் 1 வந்து கவர்னர் இந்த லைன், நம்பர் 2 வந்து கன்செப்ஷனல் இந்த லைன். இந்த லைன் மார்க்கிங் காமிக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த மார்க்கிங் போட்டிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நம்முடைய ஆள்காட்டி விரல் எடுத்துக்கிட்டோம். நம்பர் 5 பிரைன், 12 லங், 11 வந்து ஹார்ட். அடுத்து நம்முடைய நடுவிரலில் பார்த்தீங்கன்னா நம்பர் 6 லிவர், 14 கிட்னிஸ், 13 ஸ்பிளின். அடுத்து நம்முடைய மோதிர விரலில் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து ஜிபி கேல் பிளாடர், இது வந்து 10 யூரினரி பிளாடர், 9 வந்து ஸ்டமக். அடுத்து இந்த கை எடுத்துன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்பர் 3 ஸ்பைனல் கார்ட், இது வந்து 8 லார்ஜ் இன்டெஸ்டைன், நம்பர் 7 வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன். இதுதான் நம்ம கையில் உங்களுக்கு கொடுத்த அந்த படம் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், நேரடியாக காட்டணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்முடைய கையை நம்ம எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெட்ரோ, இந்த மோதிர விரல் வந்து ஹோமோ. எப்போ நம்ம வந்து சப்போஸ் இல்லை எந்த மெரிடியனை நாம் வந்து டியூன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, வென் யூ கேன் டச் திஸ் ஏரியா, இந்த ஏரோ மார்க் பண்ண சென்டர் ஏரியான்னு கேட்டிங்கன்னா, இதில் எப்படி எனர்ஜி ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கையை எடுத்துக்கிட்டு வச்சிங்கன்னா நம்ம கையை இந்த மாதிரி நம்ம வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே இதில் ஓடக்கூடிய லைன் வந்து நியூட்ரோ எனர்ஜி. அதே இந்த ஓரத்தில் ஓடக்கூடிய எனர்ஜி வந்து ஹெட்ரோ எனர்ஜி. இந்த ஓரத்தில் ஓடக்கூடியது வந்து ஹோமோ எனர்ஜி, நடுவில் ஓடக்கூடியது நியூட்ரோ. இந்த ஒரு விரலை எடுத்து ஒரு விரலையும் அந்த மாதிரி எனர்ஜி லைன் ஓடிட்டு இருக்கு. இப்படி கையை இப்படி வச்சு பார்க்கும்போது தான் தெரியும். இப்போ நம்ம வந்து நமக்கு வந்து இப்போ உங்களுக்கு இந்த முதிரை சிகிச்சையை பொறுத்த வரைக்கும் நாம் சக்தியை கூட்டுவதற்கு என்ன செய்யணும், இதை எடுத்துகிற ஹெட்ரோ. ஃபார் எக்ஸாம்பிள், வென் இந்த புள்ளியை நான் வந்து தொடும்போது பிரைனை வந்து நம்ம எனர்ஜியை டியூன் பண்ணுறோம். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிட்னியில் ஒரு ப்ராப்ளம், கிட்னியை வந்து செடேட் பண்ணு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம வந்து நம்முடைய மோதிர விரல் எடுத்தோம்னா இது ஹோமோ விரல், இங்கே தான் கிட்னி பாயிண்ட். இந்த கிட்னி பாயிண்ட்ல இங்கே டச் பண்ணோம்னா செடேஷன் ஆகும். டோனிஃபிகேஷன் பண்ணணும்னு சொன்னால் ஆள்காட்டி விரலை கொண்டாந்து இந்த இடத்துல வச்சு காமிச்சோம்னா டோனிஃபிகேஷன் ஆகும். அதே வந்து நம்முடைய மோதிர விரலை கொண்டாந்து இங்கே வச்சோம்னா எனர்ஜியை வந்து செடேட் ஆகும். நம்ம கையில் இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லா இதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இந்த ஜாயிண்ட்டுகளை சுற்றியும் 4 எனர்ஜிகளும் ஓடுகின்றது என்பது தான். 1 4 எனர்ஜிகள் ஓடுது. நம்ம வந்து இது நியூட்ரோ அப்படின்ற இடம். இது நியூட்ரோ வந்து சமமாக இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல தான் நம்ம வந்து சிகிச்சை அளிக்கிறதுக்கான இடம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜாயிண்ட்டும் நாம் வந்து எப்படி சிகிச்சை அளிப்பது என்பதெல்லாமே நாம் வந்து ட்ரையார்ஜியில் நம்ம பார்ப்போம். இதில் வந்து இப்போ உங்களுக்கு எல்லா புள்ளிகளும் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன், என்னென்ன புள்ளிகள் எப்படி பண்ணணும். நம்முடைய ஆள்காட்டி விரலை தான் கொண்டு வர்றோம். எந்த சக்தியை நாம் வந்து டியூன் பண்ணுமோ அந்த இடத்துல கூட ஆள்காட்டில் அந்த மார்க் பண்ண புள்ளியில வைத்தால் சக்தியை கூட்டும். அதே மோதிர விரலை வைத்தால் சக்தியை குறைக்கும். இப்போ நமக்கு வந்து எது எக்ஸஸ் எது டிபிஷியன்சி என்பது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருந்தால் ரொம்ப ஈஸி. அப்போ சக்தியை கூட்டவோ குறைக்கவோ செய்வதற்காக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சிகிச்சை தான் இந்த ட்ரையார்ஜின்ல நாம பண்ணக்கூடியது. இந்த ட்ரையார்ஜின் பிரின்சிபிள். இந்த 4 சக்திகள் உங்க கையில் இருக்குது. சில நேரங்களில் சமநிலைப்படுத்த வேண்டும் ஒரு எண்ணம் இருந்தால் நம்ம நியூட்ரோவை பயன்படுத்தலாம். ரைட்டுங்களா? உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நம்ம வந்து நம்முடைய நடுவரை வச்சு பயன்படுத்தலாம். நமக்கு வந்து என்ன தேவையோ அந்த சக்திகளை நாம் பயன்படுத்த வேண்டும். உங்களுக்கு மிக அழகாக நாம வந்து சொல்லி கொடுத்துருக்கிறோம். ஒவ்வொரு விரலிலும் என்ன இருக்குன்ற நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். இது பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் நியூட்ரோ, இந்த விரல் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரோ, இந்த விரல் வந்து நியூட்ரோ, இது வந்து ஹோமோ, இது வந்து நியூட்ரோ. சுண்டு விரல் மூலமாக தொடும்போது சமநிலைப்படுத்தும். சுண்டு விரலை கொண்டு தொட்டோம்னா, அதே வந்து நம்முடைய மோதிர விரலை கொண்டு போய் தொட்டோம்னா சக்தியை குறைக்கும். இந்த நியூட்ரோங்கிற இடத்துல இந்த நியூட்ரோல கொண்டு வச்சோன்னு கேட்டீங்கன்னா இரண்டும் இல்லாத ஒரு நிலையை உருவாக்கும், சமநிலையை உருவாக்கும்.
அடுத்து வந்து நம்முடைய ஆள்காட்டி விரலை கொண்டு போய் தொட்டோம்னா சக்தியை கூட்டும். இதுதான் நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். நம்ம கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான். நன்றி நண்பர்களே. நீங்கள் வந்து எல்லாரும் வேண்டுகோள் உங்களுடைய கோரிக்கைகள்லாம் முடிவு செய்யலாம். இது வந்து ஒரு காணொலியா வெளியிடணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். இது வந்து உங்களுக்கு ஒரு முத்திரையா இதை நீங்க பயன்படுத்தும் போது இந்த விரலை கொண்டு நீங்க டச் பண்ணணும் நான் சொல்லியிருக்கேன். நான் அவ்வளவுதான். இதை வந்து விரிவாக நம்ம படிப்பதற்காக ட்ரையாங்கிள்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாயிண்ட்டுகள் மூலமாக போகணும். உங்களுக்கு எல்லாமே மெரிடியனா கொடுத்துருக்கேன். லட்டு மாதிரி உங்களுக்கு மெரிடியனாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மெரிடியனையும் நீங்கள் சக்தியை கூட்டவோ குறைக்கவோ சமநிலைப்படுத்தவோ என்ன வேணாலும் பண்ணலாம். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய விரல்களை கொண்டு மட்டும்தான். அற்புதமான இந்த ஸ்மைல் ஹீலிங் முத்ராவை நீங்கள் பயன்படுத்தி வெற்றியடைய வேண்டுகின்றேன். நன்றி, வணக்கம் மாணவர்களே. நன்றி நன்றி நன்றி.